மாடி வீடு இருக்கிறவங்களா இந்த ஹவுசிங் போர்டு வாடகை கேக்குறாங்க. அந்த அளவுக்கு. என் பேர் ரிந்தியா. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டுல இருந்தோம். அந்த ஹவுசிங் போர்டுல எந்த இதுவும் எங்களுக்கு இல்ல, வசதியும் இல்ல. சிமெண்ட் தரதா, ஒரே ஒரு ரூம் தான் அந்த இதுல. அது எதிர்க்கவே கிச்சன் பாத்ரூம் அப்படி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் நாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சேப்பாக்க தொகுதியில உதயண்ணா வந்து எங்களுக்கு நல்லா கட்டி கொடுத்திருக்காரு. ஒரு பிளாட் மாதிரி இருக்கு எங்களுக்கு பாக்குறதுக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாம் பாக்குறவங்க இப்போ மாடி வீடு இருக்கிறவங்களா இந்த ஹவுசிங் போர்டு மேல நல்லா சூப்பரா கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களுமே இல்ல இங்க வந்து வாடகை கேக்குறாங்க. அந்த அளவுக்கு. இப்ப இந்த பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹால் நல்லா பெருசாவும் இருக்கு, ரூமும் நல்லா இருக்கு, பால்கனி எல்லாமே சூப்பரா இருக்கு. குளிக்கிற பாத்ரூம் தனி, பாத்ரூம் தனி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லிப்ட், வயசானவங்களுக்கு எல்லாம் அப்பெல்லாம் எங்களுக்கு எல்லாம் லிப்ட் மூணாவது மாடினா கூட நாங்க தண்ணி தூக்கின்னு தான் மேல போவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டேப் ஓபன் பண்ணாலே நம்மளுக்கு தண்ணி எனி டைமும் நம்மளுக்கு தண்ணி வருது. அது மாத்திரம் இல்ல, இன்சார்ஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதுனா ஒரு குறைனா கூட அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே வீட்டுக்கு வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கா, வீட்டுல எதனா குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கேக்குறாங்க. திரும்பவும் வந்து உதயநிதியானா தான் இந்த தொகுதியில வந்து வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவரு தான் வருவாரு.